வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் இந்த அக்டோபர் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு கலக்கலான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறையாவே வாசிச்சிருக்கேன். ஒரு 2 என்டர்டெயின்மெண்ட்டான புத்தகம், 2 தீவிர இலக்கியம், ஒரு ஆராய்ச்சி நூல் அப்படின்னு ஒரு கலந்து கட்டி வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புத்தகங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நவம்பரில் வரப்போகிற புத்தக திருவிழாக்கள், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது நவம்பரில் வரப்போகிற புத்தக திருவிழாக்கள். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முடிய போது நீலகிரி புத்தக திருவிழா 2025 அக்டோபர் 24 போலயே தொடங்கிருச்சு. இப்போ நவம்பர் 2 வரை நடைபெற இடம் பழங்குடியினர் பண்பாட்டு மையம். நவம்பர் 2 இன்னும் 2 நாளில் முடிய போகுது. ஏன்னா இப்போ நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி நடந்துக்கிறதுல இன்னொரு விசேஷமும் இருக்குது. ஏன்னா இதுக்கு தொடர்பான ஒரு புத்தகமும் இந்த மாதத்தில் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருதுநகர் புத்தக திருவிழா நவம்பர் 14 தொடங்கி நவம்பர் 24 வரை நடைபெற இடம் KVS பள்ளி மைதானம் தான் வழக்கமாக நடைபெற இடம். ஸோ விருதுநகர் இந்த வருடம் நான் வர முடியாது, ஒரு டைட் ஷெட்யூல். ஸோ 2-3 வருஷமாக வந்துக்கிறேன். இந்த வருஷம் வர முடியாது. விருதுநகர் நல்லாவே அரேஞ்ச் பண்ணுவாங்க, சூப்பராக அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போவுமே அதுக்கான லோகோலாம் டிசைன் பண்ணி அழகாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ விருதுநகர் வாசிகள் அவசியம் இந்த புத்தக திருவிழாவை பயன்படுத்திங்க. இன்னும் இந்த வருடத்தில் திருச்சி தஞ்சாவூர் புத்தக திருவிழாக்கள் இதுவரையும் தேதி வரல. ஸோ இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். சேலமும் இன்னும் நடைபெறல, கரூர் நடைபெறல. அதற்கான அப்டேட்லாம் வந்ததுக்கு பிறகு அதை பற்றி சொல்கிறேன். அதற்கு பதிலாக வேலூரில் ராணிப்பேட்டில் இந்த 2 மாவட்டங்களையும் ஒரே வருடத்தில் 2வது தடவை புத்தக திருவிழா நடத்தியிருக்காங்க. அது எதனாலன்னு தெரியலை. ஸோ இப்போ புத்தக திருவிழாக்கள் குறித்த அப்டேட்லாம் ஓவர். புத்தகங்களை பற்றி பார்த்துறோம். இந்த மாத ஓப்பனிங்கில் முதல்ல படித்த புத்தகம் ஒரு கிளாசிக் நாவல், புத்தம் வீடு. ஹெப்சிபா ஜேசுதாசன் எழுதிய இந்த புத்தகம் காலச்சோடு பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு மேலோட்டமாக அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதையை போல காட்சியளிக்கும். பட் இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு கால மாற்றம் தான். ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு முன்னாடி வச்சு அதோட பின்புலத்தில் ஒரு கால மாற்றம். ஒரு பெண் குழந்தைகள் முதல்ல கல்விக்கு பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஏன்னா கதையில் பார்த்தோன்னா லிசி அப்படிங்கிற பெண்மணி அந்த குடும்பத்துலேருந்து, புத்தம் வீடுங்கிறது ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பெண்ணில் அவள் தான் முதல்ல படிக்க போகிறா. அதன் பிறகு காதல் கதைலாம் இருக்குது. பட் அந்த காதல் கதையோட பின்புலத்தில் நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னா பெண்கள் முதல்ல கல்வி அறிவை தேடி போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியாக பார்க்கப்படுறவங்க, அதை தாண்டிலும் வேறு சமூகம் சொல்ல முடியாது, ஒரே சமூகத்தில் தொழில் ரீதியாக பிரிவினைகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து ஒன்றிணைறாங்க அப்படி சொல்லலாம். அது மாதிரி கால மாற்றங்கள், என்னென்ன தொழில் பண்ணுறவங்க அதுலேருந்து எப்படி மாறுபட்டு போகிறாங்க, இப்படி இல்லாமான விஷயங்கள், சமூக மாற்றங்களை குறித்து சொல்லலாம். இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயிலாக நிறையா பார்ப்போம். ஏன்னா இது ஒரு காதல் கதை போன்ற தோற்றம் அளித்தாலும் இதை எழுதினாலே காதலும் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த புத்தகம் மனைவியாக நடமாடும் மர்ம பெண்மணி, PD சாமி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஸோ 2023 புத்தக திருவிழா, சென்னை புத்தக திருவிழாவில் வாங்கினதான். ஏன்னா நான் புக்கு படிச்சுக்கிற போது எங்கள் அம்மா அப்படி நடந்து போகல வரல சொல்லுவாங்க. நாங்கள் அப்போல்லாம் பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார், PD சாமி நாவல்கள் படிப்போம். அது தீவிர இலக்கியமாக இல்லாமல் ஒரு ஜனரஞ்சகமான நூல்களில். அதே மாதிரி சாண்டிலியன்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் வாசிப்போம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் எனக்கு PD சாமியை தெரியும். ஸோ அவருக்கு ஒரு சப்டைட்டிலே இருக்குது, பேய்க்கதை மன்னன் அப்படின்னு. ஸோ அவருடைய புத்தகம் முதல்ல ஒன்று வாங்கும்போது சரி மர்ம பெண்மணிலாம் இருக்குது, பேய்க்கதையாக இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக வாங்கினேன். பட் இது ஒரு பேய்க்கதை கிடையாது, ஜஸ்ட் ஒரு த்ரில்லர் நாவல். பட் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. எழுதி ஒரு 50 வருடங்களுக்கு மேலாயிருச்சு. கிட்டத்தட்ட 1963 வெளிவந்த நூல் நினைக்கிறேன். 62 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் பரபரப்பு. ஒரு திருமணமான புதுமண தம்பதி, கணவன் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிட்டு வர்றான், மனைவியை காணும். அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய கதைக்களம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றியும் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் இந்த மாதம் வாசித்த எல்லா புத்தகங்களையும் தனி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அது அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். அடுத்து 3வது புத்தகம் பார்த்தோன்னா கைவசம் இல்லை என லைப்ரரி புத்தகம், குறிஞ்சி தேன். ராஜம் கிருஷ்ணன் அவர் எழுதியது. இந்திய பண்பாட்டு ஆய்வு மையம் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதான் சொன்னேன், முதல்ல நீலகிரி புத்தக திருவிழா பற்றி சொல்லும்போது சொன்னேன், இந்த மாதம் வாசித்த புத்தகங்கள்லேயே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு. குறிஞ்சி தேனை பொறுத்தவரையும் நீலகிரி மக்களுடைய வாழ்வியலை குறித்து தான். ஏன்னா நீலகிரியை பொறுத்தவரையும் பல்வேறு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அதில் குறிப்பாக படுகா அல்லது படகா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 60 ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய, சுதந்திரத்திற்கு முன்பு தொடங்கி சுதந்திரத்திற்கு பின்பு வரையும் ஏற்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை, அதனால் ஒரு மாற்றங்கள். கல்வியே கற்காத ஒரு கிராமம் கல்வி கற்க போகுது. ஒரு மின்சாரமே வராத ஒரு கிராமம் பெரிய ஒரு அதை தொடர்ந்த கால மாற்றங்களில் போயிட்டுருக்கு. ஸோ குறிஞ்சி தீனை பொறுத்தவரையும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குடும்பம்
ஒரு கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய, கலாச்சாரத்திலே ஊறி போயிருக்க ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் கல்வியை நோக்கி போயிட்டுருக்க ஒரு குடும்பம். இந்த இருவேறு குடும்பங்கள் சொல்லலாம். இவங்களுடைய பின்புலத்தில் ஒரு சமூக மாற்றம். பட் குறிஞ்சித்தேனை முழுசாக இங்கே வாட்ச முடிக்கும்போது நமக்கு இமயம் அவருடைய கோவேறு கழுதைகள் அந்த புத்தகம் வாசினா தெரியும். ஆரோக்கியம் அப்படிங்கிற கதாபாத்திரம் மனசுக்குள்ள நிற்கும். ஏன்னா கதை முழுசும் ஆரோக்கியம் ஒரு பாவப்பட்ட பெண்மணியாக வந்து போவான். ஸோ அப்படி தான் வந்துட்டு குறிஞ்சித்தேன் வாசிக்கும் போதும் சில கதாபாத்திரங்கள் உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே நிற்கும். அவங்க மேலே உங்களுக்கு பரிதாபங்கள் தோன்றும். ஸோ படக இன மக்களுடைய வாழ்வியலையும் ஒரு கால மாற்றம் 60 ஆண்டுகளில் சமூக மாற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிற குறித்தும் ஒரு நல்ல டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி எழுதிய நூல் குறிஞ்சித்தேன். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. லைப்ரரியிலேருந்து எடுத்த புத்தகம், அதனால் காட்ட முடியல. இப்போ அதற்கு அடுத்த புத்தகம் பார்த்தோன்னா இதுவும் லைப்ரரியிலேருந்து எடுத்த புத்தகம். இதில் சில புத்தகங்கள் நான் வாட்ச முடிக்கல, இருந்தாலும் காமிச்சிடறேன். ஏன்னா லைப்ரரியில் திருப்பி சப்போஸ் வச்சிடலாம் அடுத்த மாதத்தில். ஸோ அப்படி 4 புத்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தோன்னா ராஜம் கிருஷ்ணன் அவங்களுடைய 100ஆண்டு இந்த ஆண்டு 1925 பிறந்தவங்க. அக்டோபர் 20 அவங்களுடைய பிறந்த தினம் நான் மறந்தேன். அவங்களுடைய மறைந்த தினம் தான் அக்டோபர் 20, 2016. அவங்க பிறந்த வருடம் 1925. ஆனால் அவங்களுடைய பிறந்த தேதி நவம்பரில் வருது. அது 4ஓ 5ஓ ஏதோ ஒரு தேதி, சரியாக எனக்கு தெரியல. அது வந்து நியூஸ் பேப்பரில் தான் படித்தேன். விக்கிபீடியாவில் எனக்கு தகவல் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா லைப்ரரியில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருந்தார், தீபாவளிக்கு வந்திருந்தார். அவரை கூட்டிட்டு லைப்ரரி போயிருந்தேன். ஏன்னா அவர் ஒரு புத்தக வெறியர். நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தேன், பைசாசம் வாசிக்கன்னு ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். கோகுல் சேஷாத்ரி எழுதிய பைசாசம். ஏன்னா நானும் அந்த நண்பரும் தான் வாசிச்சுட்டு சில இடங்களுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் ஊருக்கு வந்திருந்தார். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேட்டருக்கு கூப்பிட்டு போகலாம், வேறு ஏதாவது சுற்றுலாத்தலங்கள் கூப்பிட்டு போகலாம். அவர் புத்தக வெறியர், டக்குன்னு அன்பு தம்பி சூர்யா தான். ஸோ அவரை கூட்டிகிட்டு லைப்ரரி போனேன், எங்கள் ஊர் உலகத்துக்கு கொண்டு போனேன். கூப்பிட்டு போனோன்னே கட்டன்னு புத்தகத்தை அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பார்ப்பான். என்னோட பயங்கரமாக நிறைய புத்தகங்கள் எனக்கு அறிமுகம் பண்ணுவான். ஸோ போய் தரல உட்காந்து நான் உட்காந்த மாதிரி சம்பளம் போட்டு உட்காந்து அப்படியே புக் ரேக்லேருந்து அள்ளி போட்டு எடுத்து இந்த 4 புத்தகத்தையும் சூஸ் பண்ணி கொடுத்தான். ஆனால் நிறைய எடுப்பேன், பட் நீங்கள் லிமிட் இருக்குது, லைப்ரரி லிமிட். ஸோ இதை மட்டும் இப்போ தர்றேன் அப்படின்னு சொன்னான். சரி நான் அவனுக்காக எடுக்கிறதுக்காக போகலான்னு பார்த்தப்ப இப்போ எனக்கு குறிஞ்சித்தேன் புத்தகம் கையில் இருந்துச்சு. நான் லைப்ரரிட்ட சொன்னேன், நான் ராஜம் கிருஷ்ணனுடைய குறிஞ்சித்தேன் கையில் வச்சுருக்கேன், அதை கொண்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு இந்த புத்தகங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. கரெக்டாக மறுநாள் போகிறேன், நியூஸ் பேப்பரில் ராஜம் கிருஷ்ணனுடைய பற்றி அவங்களுடைய புத்தகங்களை பற்றி வருது. ஸோ அப்போ லைப்ரரி என்கிட்ட சொன்னார், சார் நேற்று தான் நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை பற்றி சொல்லிட்டு போனீங்க, இன்றைக்கி அதை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு, அவங்கள பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு, அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே குறிஞ்சித்தேன் புத்தகத்தை பற்றியும் இருக்குது அப்படின்னு. சரி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்தேன். 2 ராஜேஷ்குமார் நாவல், 1 அகிலனுடைய சிறுகதை, இன்னொன்று மட்டும்தான் நான் இப்போ வாசித்த புத்தகம் மோகினியின் காதல். கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் எழுதியிருக்காங்க. கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் நல்ல அந்த ஆவி, அமானுஷ்யம். ஏன்னா இந்திரா சௌந்தரராஜன் வந்து என்னதான் நமக்கு அமானுஷ்யம் எழுதினாலும் அதை வந்து இருவேறு பார்வைகள் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படியும் எடுத்துக்கலாம், ஒரு அமானுஷ்யமாக எடுத்துக்கலாம். பட் கோட்டயம் புஷ்பநாத் இந்த மாதிரி 2 பக்கம்லாம் போல அமானுஷ்யம் தான், பேய் கதை தான். ஏற்கனவே அவருடைய 9வது வார்டு அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கேன். இது மோகினியின் காதல் வந்துட்டு ஒரு வரியில் கதையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டு அதாவது அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆவியாக இருக்கலாம், இளைஞியாக இருக்கலாம், மந்திர சக்தியால் சிறுவயது பெண்மணியாக தோன்றக்கூடிய ஒரு 300 ஆண்டு பழமையான பெண்மணி அப்படி இருக்கலாம். அவங்களுடைய வீட்டில் வந்து சக்தி வாய்ந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது. அதை படிக்கிறவங்களுக்கு நிறையா மாய சக்திகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வீடு அது. ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு இளைஞன் அந்த மாய சக்திகள் நிறைந்த ஓலைச்சுவடிகளை எடுக்க போகிறான். ஸோ அதில் என்னென்ன இடர்பாடுகள் வருது, வெற்றியடைய முடியுதா, அல்லது அந்த பெண்மணி இவங்களை தடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. ஸோ இதில் மோகினி யார், அதுவும் விஷயம். ஏன்னா அந்த பெண்மணி யார், மோகினி யார். ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு நாவல், விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாவல். அடுத்தது ஸோ 2 இந்த மனைவியாக வரக்கூடிய மர்ம பெண்மணியாக இருக்கட்டும், மோகினியின் காதலாக இருக்கட்டும், இது பிடி சாமி அவர்கள் எழுதியிருக்காங்க, பிரேமா பிரசுரம். இந்த மோகினியின் காதல் பொறுத்தவரையும் நமக்கு கலா நிலையம் அவங்கள தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா வழக்கமாக கோட்டயம் புஷ்பநாத்தோட நிறையா புத்தகங்கள் நமக்கு அலையன்ஸ் பதிப்பகத்துலேருந்து கிடைக்குது. அடுத்த புத்தகம் சொல்லப்போனால் ரொம்ப நாள் வச்சு வாசித்தது, ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு புத்தகம் வாசிக்கும் போது இன்னொரு புத்தகம் வாசித்தேன். ஏன்னா இந்த புத்தகத்தினால ஈஸியாக முடிக்க முடியல. ஒவ்வொரு 10 பக்கத்துக்கும் ஒரு பிரேக் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மிக சூப்பரான ஒரு ஆய்வு நூல், திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. அதிபயங்கரமான தகவல்கள் நிறைந்த ஒரு புத்தகம். ஸோ அதனால தான் என்னால் ஒரு அதாவது கண்டினியூஸாக அப்படி வாசிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
ஏன்னா வாசிப்பு நடையெல்லாம் விறுவிறுப்பு தான், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆரா வெங்கடாச்சலபதி எழுதியிருக்காங்க. போன வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் காலச்சோடு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு ஏகப்பட்ட டேட்டாஸ். ஸோ வாசிக்கும் போதே நமக்கு என்ன இதையும் போட்டு அப்படியே எக்கச்சக்கமான ஒரே நேரத்தை வந்து குமிதுன்னு சொல்லலாம். பட் அவ்வளோ டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறத குறித்தும் இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இதில் உள்ள நிகழ்வுகளையும் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு ஆய்வு நூல் எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் ஒரு புத்தகத்தை பற்றி தனி வீடியோ, இதெல்லாம் ஃபிக்ஷன் கேட்டகரி நம்ம ரெகுலராகவே தனி வீடியோ ஒவ்வொரு புத்தகம் வாட்ச முடிச்சதும் எடுத்துருவேன், வீடியோ ரிலீஸ் பண்ணுறவங்களே எடுத்து முடிச்சிருவேன். பட் நான் ஃபிக்ஷன் இப்போ இந்த ஆண்டில் பார்த்தோன்னா மணிப்பூர் கலவரம் படித்தோம், ஹிட்லரின் வதை முகாம்கள் படித்தோம், அதெல்லாம் வீடியோவே எடுக்கல, அதை டேட்டா பண்ணி சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு. பட் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 ஆரா வெங்கடாச்சலபதி தான் இந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக தனி வீடியோ உண்டு. ஏன்னா இதோட உள்ளடக்கத்தை குறித்தும் இதை எப்படி எழுதப்பட்ட முறைகள் குறித்துமே நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஸோ ஏன்னா சாகித்ய அகாடமி விருது வேறு வாங்கியிருக்கு. ஸோ அப்போ அதில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள். மறுபடியும் சொல்லிடுறேன், நவம்பரில் விருதுநகர் புத்தக திருவிழா வருது. சேலம், திருச்சி, கரூர், தஞ்சாவூர் அப்டேட் இன்னும் வரல. இப்போ இன்னும் 2 நாளில் நமக்கு ஊட்டி புத்தக திருவிழா முடிவடைய போகுது. இதெல்லாம் புத்தக திருவிழா அப்டேட். புக்ஸ் பொறுத்தவரைக்கும் ரிவர்ஸில் போயிடுறேன். வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் 1908 காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ். மோகினின் காதல் கோட்டயம் புஷ்பநாத் எழுதியது, கலாநிலையம் வெளியிட்டிருக்காங்க. விறுவிறுப்பான ஒரு ஆவி பேய் அமானுஷ்யம் கலந்த கதை, லைப்ரரியிலேருந்து எடுத்தது. அடுத்ததாக குறிஞ்சி தேன், ராஜம் கிருஷ்ணனுடைய 100 ஏன்னா 1925 பிறந்தவங்க, 2025 வருது, அவர்களுடைய 100 வாசித்த புத்தகம் அவங்க எழுதுன குறிஞ்சி தேன், நீலகிரியில் உள்ள படுகை இன மக்களை குறித்து. அடுத்ததாக மனைவியாக நடமாடும் மர்ம பெண்மணி, நமக்கு பிரேமா பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க, PD சாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து புத்தம் வீடு, ஒரு கிளாசிக் நாவல், ஹெப்சிபா ஜெயசுதாசன் எழுதியிருக்காங்க, காலச்சோடு பதிப்பகம். ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தில் வாசித்த புத்தகங்கள். அடுத்து லைப்ரரியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் 2 ராஜேஷ்குமார் நாவல், ஒரு அகிலனுடைய சிறுகதை தொகுப்பு. அடுத்த மாதத்தில் வச்சு இன்னும் கூடுதலாக எவ்வளோ வாசிக்க முடியுது அப்படின்லாம் பார்க்குறேன். ஸோ லைப்ரரியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், புத்தகம் வாசிக்க முடியாதவங்களும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் வரப்போகிற புத்தக திருவிழாக்கள், புத்தகங்கள் குறித்து நிறைய அறிமுகங்களுடன் அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.